எங்க அன்பான பக்தனே, உன்ன மனசு முழுக்க சுமையா இருக்கு போல தோன்றும். நேரம் வரும். யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தோன்றும். தருணம் வரும். அப்போ அமைதியா உன் உள்ளத்த கேள். அந்த அமைதிக்குள்ள நான் பேசுற குரல் கேட்கும். நான் முருகன். நீ கோயிலுக்கு போன நேரத்துல மட்டும் இல்ல. உன் வாழ்க்கை போராட்டத்துல ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட இருக்கிறவன் நான். நீ விழுந்தாலும், காயப்பட்டாலும், யாரும் இல்லைன்னு நினைச்சாலும், நான் உன்னை விடமாட்டேன். நீ இப்போ சந்திக்கிற கஷ்டம் சாதாரணம்னு தோன்றலாம். ஆனா அது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம். ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையாமல் மரம் ஆக முடியாது. அது இருளையும் அழுத்தத்தையும் தாங்கிதான் முளைக்கும். அதே மாதிரி நீ இப்போ தாங்குற வலி, அது உன்னை புதைக்கல்ல, உன்னை வளர்க்கதான். உன் வாழ்க்கை ஒரு பெரிய மரமா உயரப் போகுது. அதனால தான் இப்போ இந்த சோதனை. நீயே உன்கிட்ட கேள். நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் என்ன? அது உன் உழைப்பு, உன் பொறுமை, உன் நம்பிக்கை. அந்த மூணையும் விடாதே. சில நேரம் உன் முயற்சிக்கு உடனடி பலன் கிடைக்காம போகலாம். அதனால அது வீணா போயிடுச்சுன்னு நான் நினைக்காதே. மண்ணுக்குள்ள விதை போடுற போது அது உடனே மரமா ஆகாது. நேரம் எடுக்குது. ஆனா அது முளைக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அது போலதான் உன் உழைப்பும். உலகம் உன்னை ஒப்பிடும். அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நீ இன்னும் இங்கதான் ஒன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் பாதை வேற. ஒரு சூரியன் காலை உதிக்கும். ஒரு நிலா இரவில் ஒளி தரும். இரண்டும் தங்களுக்கான நேரத்துல தான் பிரகாசிக்கும். நீயும் அப்படித்தான். உன் நேரம் வராம முன்னாடி நீ பிரகாசிக்க முடியாது. ஆனா உன் நேரம் வந்த பிறகு யாராலும் உன்னை நிறுத்த முடியாது. உன் மனசு சில நேரம் தளர்ந்து போகும். நான் முடியாதுன்னு சொல்லும். அந்த நேரத்துல நான் உன்கிட்ட சொல்ல வர்றேன். நீ முடியும். நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்துல இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வர்ற ஒரு வாய்ப்பு. நீ உன்னை இன்னும் முழுமையாக அறியல. உன் எல்லைகள் என்னன்னு நீயே இன்னும் தெரியாம இருக்க. அதனாலதான் வாழ்க்கை உன்னை தள்ளி தள்ளி உன் எல்லையை கடக்க வைக்குது. ஒரு வீரன் போர்க்களத்துல தான் உருவாகிறான். சுகமாக இருக்கிற இடத்துல இல்ல. நீ இப்போ போர்க்களத்துல இருக்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சண்டை, ஒவ்வொரு முயற்சியும் ஒரு போராட்டம். ஆனா நினைச்சுக்கோ, இந்த போராட்டம் வீணா போகாது. ஒரு நாள் நீ வெற்றி அடையும் போது இந்த எல்லா கஷ்டங்களும் உன் வெற்றியின் அடித்தளமா இருக்கும். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ உன்கிடம் உன்னை நிரூபிச்சா போதும். உன் மனசுக்கு நீ சொல், நான் முயற்சி செய்ய போறேன், நான் விடமாட்டேன் என்று. அந்த ஒரு முடிவுதான் உன் வாழ்க்கையை மாற்றும். பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரு சிறிய முடிவிலிருந்து தான் ஆரம்பிக்கும். நீ தப்பிச்சு ஓடணும்னு தோன்றும் நேரம் வரும். எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓய்வெடுக்கணும்னு தோன்றும். ஓய்வு எடு, ஆனா விடாதே. ஓய்வு எடுத்த பிறகு மீண்டும் எழுந்து நட. அதுதான் வித்தியாசம். விழுந்தவனும் வென்றவனும் இடையே இருக்கும் வித்தியாசம். அவன் மீண்டும் எழுந்தானா இல்லையா என்பதுதான். நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்திருக்கேன். நீ வெளியில சிரிச்சாலும் உள்ள என்ன வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த வலியை சக்தியா மாற்று. அந்த கண்ணீரை உன் வெற்றிக்கான எரிபொருளா மாற்று. உன் வாழ்க்கை இப்ப எவ்வளவு கடினமா இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை. எல்லா இருளுக்கும் ஒரு விடியல் இருக்கிறது. நீ உன் கனவுகளை விட்டுடாத. யாராவது உன்னை சிரிச்சாலும் அவங்கள பத்தி கவலைப்படாத. ஒரு நாள் அவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உன் வெற்றி அவர்களுக்கே பதில் சொல்லும். அதனால் பேச வேண்டாம். செயலில் காட்டிவிடு. உன் உடம்பு சோர்ந்தாலும், உன் மனசு சோர்ந்தாலும், உன் ஆன்மா ஒருபோதும் சோராது. அந்த ஆன்மாதான் நான். அது உன்னை எப்போதும் முன்னே தள்ளும்.